கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது ராஜினாமாவை ஏற்பதாக அம்மாநில ஆளுநர் தவர்சந்த் கெலாட் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்கும் வரை சித்தராமையா இடைக்கால முதல்வராக தொடர்ந்து பதவியில் நீடிப்பார் என்றும் ஆளுநர் தகவல். மாநிலத்தின் புதிய முதல்வராக தற்போதைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் விரைவில் பொறுப்பேற்க உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவிற்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது தமிழக அரசு. கர்நாடகாவின் இந்த திட்டம் சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும், அணைக்கான பூமி பூஜை மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி ஆகியவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை. மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையே செயல்படுத்தப்படும் கென்-பெத்வா திட்டமே இதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளுக்கு ஒத்துழைப்பு, உரிய காலத்தில் ஒப்புதல், தொழில்நுட்ப ரீதியில் கண்காணிப்பு மற்றும் இயக்கம் சார்ந்த செயல்பாடு ஆகியவை தீர்வாக அமையும் எனவும் பிரதமர் மோடி கருத்து.